பேர் வந்து விசாலாட்சி ராமச்சந்திரன். திருநெல்வேலி ஊரில் கிட்டத்தட்ட எனக்கு வயசு இப்போ 77. 70 வருஷமாக நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் நாங்கள் எங்கள் அக்காலேருந்து கல்யாணம் பண்ணி எல்லோரும் பெரியவாளாகி தங்க நகையெல்லாம் போட்டு வீட்டில் எல்லாம் பண்ணியிருக்கோம். வந்துட்டு அக்கா கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் இருக்கும். அவளுக்கு தங்கம் வாங்கும்போது பவுனே 90 ரூபா தான். 90 ரூபாய்க்கு வாங்கி நகை போட்டு அப்போவே 10 பவுன் தான் போட முடியும். அப்படி செய்வாங்க கஷ்டப்பட்டு. இப்போ விற்கிற அப்படி படிப்படியாக ஏறி இப்போ விற்கிற விலையை பார்த்தா நம்ம சம்பளத்துலையோ பென்ஷன்லேயோ வாங்குற பாதியை தங்கத்துக்கே கொடுக்க வேண்டியிருக்கு எல்லா குடும்பத்துலேயும். ஆனால் தங்கம் இல்லாமல் கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது, மாப்பிள்ளை வர மாட்டேங்கிற தங்கம் போடலனாக்க எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற சம்பளத்துக்கு இடையில இப்படி தங்கம் போட்டு நகை போட்டு குழந்தைகளை கல்யாணம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க குடும்பஸ்தர்கள் எல்லாரும். அது அவ்வளவா ரொம்ப சொல்லிக்க முடியா இல்லை இப்போ உள்ள தங்கத்தை பார்த்தா. ஆனால் வாங்கவும் செய்கிறாங்க வந்துட்டு எல்லாரும். அப்படி ஏறிண்டே இருக்க நாளுக்கு நாள். இன்னைக்கு விலையை பார்த்தா 63,000 ரூபா இன்னைக்கு ரேட். ஒரு பவுன் 63,000 ரூபா அவருக்கு வருது. இதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடியதா? சாதாரணமாக நாங்களாம் வாங்குற பென்ஷனில் வாங்கிட்டு இருக்கோம். எங்கள் பொண்ணு கிளம்பி கொடுத்தாச்சு. பேரம் பேத்தி இருக்கே ஏதாவது செய்வோன்னு பார்த்தா கூட நம்மளால செய்ய முடியாது. இப்போ உள்ள விலைவாசி போகிற போக்க பார்த்தா நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் வழியே குறையிற வழியே காணல. இந்த கஷ்டத்தை நடந்து தான் எல்லாரும் கொடுத்து நடத்த முடியும். பொருட்கள் கூட விலைவாசி அவ்வளவு இல்லை. தங்கத்தோட விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஏழைங்க தான் சார் இதனால பாதிக்கிறாங்க. பெரியவங்க அது இருக்கிறவங்க யாரும் பணக்காரவங்க எதுவும் பாதிக்கலை. விவசாயிங்க ஏழைங்க தான் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரேட்டு ஏறுது இறங்குது. இதில் என்ன பண்ணுறது? இறங்குறல ஏறிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே.